ஹாய் கைஸ். போன வீடியோல நான் வந்து சொல்லியிருந்தேன், பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு ஒரு ஃப்ரீ கோர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து அப்லோட் பண்ண போறோம். இதுல ஸ்டாக் மார்க்கெட் பத்தின பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதோட கன்டினியூ வீடியோ தான் இது. இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஷேர் மார்க்கெட்னா என்ன? இது எப்படி ஒர்க் ஆகுது? இது எதனால வந்தது? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்னா யாரு? லாஸ்ட்டா வந்து புரோக்கர்ஸோட வேலை என்ன? நம்ம ஒரு புரோக்கர் கிட்ட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண நமக்கு என்னென்ன தேவை? எப்படி வந்து ஒரு புரோக்கரை சூஸ் பண்றது? இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு வீடியோல வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்க ஒரு பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பிசினஸை நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. ஸோ நீங்க போய் பேங்க்ல லோனாவோ இல்ல வந்து பிரைவேட்டா வேற யார்கிட்டயாவது கடை வாங்கினாலோ கண்டிப்பா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ நிறைய பேர் பிசினஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் யோசிப்பாங்க. அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்றது அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுது. ஏன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது பிசினஸ் எக்ஸ்டெண்ட் பண்றதுன்னா, நீங்க உங்க கம்பெனியை ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணலாம். பட் ஈஸியா லிஸ்ட் பண்ணிட முடியாது. அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நெறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் உங்க கம்பெனி வந்து ஃபுல்ஃபில் பண்ணா நீங்க லிஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்ப எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ, அத இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு ரூ. 40,00,000 வந்து தேவைப்படுது. நான் ஒரு சின்ன அமௌண்ட்லயே சொல்றேன். ஆனா 40,00,000லாம் வந்து இங்க லிஸ்ட் பண்ண முடியாது. பெரிய பெரிய குரோர்ஸ்ல தான் வந்து வரும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுனால ஒரு 40,00,000 அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு ஒரு ரூ. 40,00,000 வந்து தேவைப்படுது. ஸோ நீங்க ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் பண்றப்ப என்ன பண்ணீங்கன்னா, 1,00,000 ஷேர்ஸா வந்து அந்த 40,00,000 பிரிச்சுறீங்க. ஸோ பிரிக்கிறப்போ ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து ரூ. 40. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ என்ட்ட வந்து எனக்கு ரூ. 40,00,000 தேவைப்படுது. 1,00,000 ஷேர்ஸா நான் வந்து இத பிரிச்சிருக்கேன். என்னோட ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து ரூ. 40. பப்ளிக் யாராவது என் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, எங்க ஷேர்ஸ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்க வந்து லிஸ்ட் பண்றீங்க. ஸோ இப்போ பப்ளிக் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க கம்பெனியோட அ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு. உங்களோட சர்வீஸ் நல்லா இருக்கு. உங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கு. அப்படின்றப்போ உங்க கம்பெனி ஃபியூச்சர்ல நல்லா குரோ ஆகும். அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஸோ அவங்க உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான அமௌண்ட் கிடைச்சிரும். நீங்களும் பிசினஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படிதான் பேசிக்கா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ கொஸ்டின் என்னன்னா, பப்ளிக் நம்ம காசு குடுக்குறோம்ல, நமக்கு என்ன லாபம்? அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். பப்ளிக்கா நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, நம்ம ஷேர்ஸ் வந்து வாங்குறோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 40 ஒரு ஷேரோட பிரைஸ்ன்னு லிஸ்ட் ஆயிருக்கு. நீங்க ஒரு 1000 ஷேர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1000 ஷேருக்கான இன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 40,000. ரூ. 40,000 அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன லாபம்னா 2 விதத்துல நீங்க வந்து லாபம் பண்ணலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்ன்னு சொல்லுவாங்க. டிவிடெண்ட் என்ன அந்த கம்பெனி வந்து எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்து நெறைய மேக் பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஏதாவது வந்து ப்ராஃபிட்ல ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அத டிவிடெண்ட் பேஸ்ல வந்து குடுப்பாங்க. ஒரு ஷேருக்கு வந்து ரூ. 1 ரூ. 2 ஆர் ரூ. 5 ஸோ அந்த மாரி வந்து பிரிப்பாங்க. இப்போ நீங்க 1000 ஷேர் வச்சிருக்கீங்கன்னா, டிவிடெண்ட் வந்து ரூ. 5 குடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு ரூ. 5,000 வந்து உங்களுக்கு டிவிடெண்டா கிடைக்கும். அது ஒரு ப்ராஃபிட். ஸோ அடுத்து வந்து 2வதா என்னன்னா, கேப்பிட்டல் கெயின் சொல்லுவாங்க. இப்போ நீங்க ரூ. 40க்கு வாங்கியிருக்கப்போ ரூ. 40,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. 1 இயர் எண்ட் ஆர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஷேர் பிரைஸ் வந்து ரூ. 100 அப்படின்னு இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ரூ. 40ல இருந்து. உங்களுக்கு அது கேப்பிட்டல் கெயின் சொல்லுவாங்க. நீங்க ரூ. 40,000 குடுத்துருந்திருப்பீங்க. அது ரூ. 100 வந்தோனே பார்த்தீங்கன்னா, அதோட வேல்யூ 1,00,000 ஆயிருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வந்து ரூ. 60,000. நீங்க ரூ. 40,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்க. அந்த மனியோட இப்ப கரண்ட் வேல்யூ வந்து 1,00,000 ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 விதத்துல வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்கலாம். இதுதான் வந்து இன்வெஸ்டர் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். ஓகேங்களா? பேசிக்கா ஷேர் மார்க்கெட்ன்றது இதுதான். ஸோ இப்போ இப்ப நான் சொன்ன விஷயங்கள ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனோட பார்ப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக. இப்போ எக்ஸாம்பிள் ஏன்ற ஒரு கம்பெனி இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் எனக்கு அப்படிதான் இருக்கும். பழக்கம் இல்ல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 1,00,00,000 தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 1,00,00,000 தேவைப்படுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸோ அதுக்காக ஷேர் மார்க்கெட்டுக்கு வராங்க. நான் ரொம்ப பேசிக்கா சொல்றேன் காய்ஸ். ஓகேங்களா? ஒரு பிகினருக்கு ஸோ உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுனால ரொம்ப பேசிக்கா டெக்னிக்கலலாம் நான் போகல. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக சிம்ப்ளிஃபை பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்றதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வராங்க. ஸோ இந்த 1,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 ஷேர்ஸா பிரிக்கிறாங்க. இல்ல ஓகே. ஒரு 10,00,000 ஷேர்ஸா வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10,00,000 வந்து ஷேர்ஸா பிரிச்சா எவ்வளோ ஷேர் வந்து கிடைக்கும்? ஸோ ஒண்ணுமே இல்ல. 1,00,00,000 டிவைட் பை 10,00,000. ஸோ என்ன வேல்யூ கிடைக்கும்? ஓகேங்களா? ஸோ சின்ன நம்பர்ஸ்லயே போயிருக்கலாம். 1,00,00,000 அப்படின்னு போயாச்சு. ஸோ 1,00,00,000 ஓகேங்களா? டிவைட் பை 10,00,000
ஸோ குடுத்தோம்னா, ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து ₹10. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? யாஹ்! ஸோ 10,00,000 ஷேர்ஸா வந்து பிரிச்சுட்டாங்க. அப்போ 1 ஷேரோட பிரைஸ் ₹10 கரெக்ட்டா? ஸோ மொத்தம் அவங்ககிட்ட அவைலபிள் ஷேர் வந்து கிட்டத்தட்ட 10,00,000 ஷேர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஷேர் பிரைஸ்ன்றது ஒரு ஷேரோட பிரைஸ். ஓகேங்களா? ஒரு ஷேரோட பிரைஸ் எவ்வளோ? ₹10. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து 1,00,00,000 வந்து தேவைப்படுது. நாங்க வந்து 10,00,000 ஷேர்ஸா வந்து லிஸ்ட் பண்றோம். ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து ₹10 அப்படின்னு லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதோட இருக்காது. அந்த கம்பெனி என்ன ஓரியன்டட் கம்பெனி, அவங்க ப்ரீவியஸ் 10 இயர் பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அவங்க எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க, அவங்க கம்பெனில என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க, ஆர் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அவங்க கம்பெனி வந்து எதுவும் கடன் வாங்கியிருக்கா? ஸோ எல்லாமே வரும். அந்த கம்பெனியோட சேர்மன் யாரு? ஸோ டைரக்டர் யாரு? இந்த மாரி எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம முன்னாடி ஷோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது புடிச்சிருந்தது அப்டின்னா, நம்ம இதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து நான் சொல்றேன். ஏ அப்டின்ற ஒரு பெர்சன் வந்து ஒரு 1000 ஷேர்ஸ் 1000 இல்ல. ஓகே. ஸோ மினிமமா ஒரு 1000 ஷேர்ஸ் வச்சுக்கலாம். ஒரு 1000 ஷேர்ஸ வந்து வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. பை 1000 ஷேர்ஸ். ஓகேவா? 1000 ஷேர் வந்து வாங்குறாரு, பை பண்றாரு. ஸோ அப்ப அவருக்கான இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவா இருக்கும் அப்டின்னா, ஸோ ஷேர் பிரைஸ் இன்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேங்களா? அப்ப ஷேர் பிரைஸ் வந்து ₹10 கரெக்ட்டா? ஒரு ஷேரோட பிரைஸ் 10. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எவ்வளோன்னா 1000. ஸோ அப்ப அவரோட இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ? 10,000 கரெக்ட்டா? ஸோ 10,000 வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றாரு. ஓகேவா? ஸோ இவர் 10,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்றப்போ, அவர் வாங்குனது ₹10க்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம், ஆஃப்டர் 2 இயர்ஸ் அவரு ₹10க்கு வாங்குனாரு. ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் பிரைஸ் வந்து ஒரு ₹100 ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ₹100 வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா? இப்ப ₹100 ஆயிடுச்சுன்னா, அவருக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கும் அப்டின்னா, ஸோ இந்த 100ல இருந்து அவர் வாங்குன பிரைஸ் 10. ஸோ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா, ₹90 வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த ₹90 இன்டு அவரு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்குனாரு? 1000. ஓகேங்களா? அப்ப கிட்டத்தட்ட அவரோட ப்ராஃபிட் வந்து 90,000. ஓகேவா? ஸோ இப்படிதான் இருக்கும். இது வந்து இப்பொழுதைக்கு வந்து நான் சும்மா ஒரு பேசிக் இன்ட்ரோ குடுத்துருக்கேன். ஓகேவா? ஷேர் மார்க்கெட்னா என்ன? இதுல நமக்கு என்ன பெனிஃபிட்? இது எதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஓகேவா? இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன? இதோட வொர்க்கிங் என்ன? இதுல நமக்கு என்ன பெனிஃபிட்? அப்படின்றத இப்ப சும்மா ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு இதா பார்த்திருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னா என்ன? ஏது? அப்படின்னு எதுவுமே தெரியல அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த ஷேர் மார்க்கெட்ன்றது ஓகே. இப்ப நான் ஒரு கம்பெனியோட ஷேர நான் வந்து எப்படி வாங்குறது, விக்கிறது? இப்ப வந்து எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு ஷேர் மார்க்கெட்ல அப்படின்னா, நான் டைரக்ட்டா போய் ரிலையன்ஸ்ட்ட போய் வாங்கணுமா அந்த ஷேர? அவங்களோட ஷேர்ஸ வாங்கணும் அப்படின்னா, நான் எப்படி வாங்குறது அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் மேஜரா 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க. ஸோ ஒண்ணு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி. ஸோ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி. ஸோ என்எஸ்சி அப்படின்றது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா?
ஸோ பிஎஸ்சின்றது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேஜரா இந்த 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்காங்க. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, ஸோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்றது. ஸோ இங்க நம்ம எதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம்னா, நம்மளோட மணி குடுத்து ஷேர்ஸா வந்து வாங்கிக்க போறோம். ஓகேவா? நம்ம ஒரு பணத்த குடுத்து அத ஷேர்ஸா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். அதே டைம் வந்து நம்மகிட்ட இருக்கிற ஷேர்ஸ உங்ககிட்ட குடுத்துட்டு அத மணியா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ புரியுதா? ஒரு கம்பெனிய நீங்க வந்து ஷேர்ஸ பை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க காச குடுத்துட்டு ஷேர்ஸா வாங்கிக்கிறீங்க. ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணி. அதே மாரி உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. ஸோ நீங்க வந்து அந்த ப்ராஃபிட்ட எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க ஷேர்ஸ கொண்டு போய் குடுத்துட்டு, நீங்க மணியா வந்து வாங்கிக்கிறீங்க. ஓகேவா? இவங்களோட வேலை இதுதான். இந்த எக்ஸ்சேஞ்சஸ் மூலமா தான் நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ வாங்குறதுக்கோ, விக்கிறதுக்கோ முடியும். ஓகே. ஸோ இவங்களோட ரோல் அவ்வளவுதான். ஒரு கம்பெனி வாராங்கன்னா, அந்த கம்பெனிய ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றது. ஸோ லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனிய பப்ளிக்ல கொண்டு போய் சேர்க்கிறது. அத யாராச்சும் வந்து வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஷேர்ஸா குடுக்குறது. ஸோ இன்கேஸ் யாராச்சும் வந்து அவங்களோட ஷேர்ஸ வந்து விக்கிறாங்க அப்படின்னா, ஷேர்ஸ வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு திரும்ப மணிய குடுக்குறது. ஓகேவா? இந்த வேலை தான் இவங்க வந்து பண்றாங்க. இவங்க அந்த வேலைக்காக டிரான்சாக்ஷன் சார்ஜ், அப்புறம் சின்ன சின்ன சார்ஜஸ் வந்து எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது 2மே கவர்ன்மென்ட்டோட தான். இது 2மே மும்பைல தான் வந்து இருக்கு. இப்ப நீங்க இன்னும் வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இவங்களோட வெப்சைட் இருக்கு. ஓகேவா? நீங்க Google Chrome போனீங்கன்னா, உங்களுக்கு தேவையான நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன்லயே இருக்கு. ஸோ நம்ம தான் தேடுறது இல்ல ஆக்சுவலா. இப்ப என்எஸ்சின்னு குடுத்தீங்கன்னா, என்எஸ்சி இந்தியாவோட வெப்சைட் வருதா? ஸோ இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா, நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த வெப்சைட் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸ் போறப்போ, இந்த வெப்சைட்ட பத்தி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கான ஒரு ஜெனரல் நாலேட்ஜ், ஒரு ஷேர் மார்க்கெட்ட பத்தின ஜெனரல் நாலேட்ஜ் வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஷேர் மார்க்கெட்னா என்ன? எக்ஸ்சேஞ்சஸ்னா யாரு? அவங்களோட வேலை என்ன? அப்படின்றத பார்த்தாச்சு. எக்ஸ்சேஞ்சில போய் டைரக்ட்டா நான் வந்து ஷேர்ஸ வாங்கிக்கலாமா? அப்படின்னா, வாங்கிக்கலாம். நீங்க எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சிலயோ, பிஎஸ்சிலயோ போய் டைரக்ட்டா ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் எனக்கு குடுங்கன்னு வாங்கிக்கலாம். பட் அத நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னா, சம் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். கவர்ன்மெண்ட் கிட்ட சம் ஃபண்ட் வந்து எஃப்டி பண்ற மாரி இருக்கும். டைரக்ட்டா எக்ஸ்சேஞ்சில போய் நீங்க ஷேர்ஸா வந்து வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? பட் இது எல்லாராலயுமே பண்ண முடியாது. ஸோ இதுக்காக தான் என்ன இருக்காங்கன்னா, ஸ்டாக் புரோக்கர்ஸ்ன்னு இருக்காங்க. இப்ப நீங்க பார்க்குறீங்கல்ல ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன் அப்படின்னு நெறைய ஆட்ஸ் வருது இல்லையா? இவங்க எல்லாமே ஸ்டாக் புரோக்கர்ஸ். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு, கவர்ன்மென்ட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி, செபிட்ட ரிஜிஸ்டர் பண்ணி, என்எஸ்சி, பிஎஸ்சி எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க மூலியமா நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து ஷேர்ஸா வாங்கிக்கலாம். ஸோ என்எஸ்சிலயோ, பிஎஸ்சிலயோ. இந்த ஸ்டாக் புரோக்கர் கிட்ட நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ அது ஓப்பன் பண்ணா தான் நீங்க ஷேர்ஸ வாங்கவோ, விக்கவோ முடியும். ஸோ இந்த டிமேட் அக்கவுண்ட்னா என்ன? ட்ரேடிங் அக்கவுண்ட்னா என்ன? அப்படின்றத வந்து இப்ப பார்ப்போம். ஸோ இது 2ம் என்ன அப்படின்னா, இந்த டிமேட் அக்கவுண்ட் அப்படின்றது என்னன்னா, இது ஒரு பேங்க் லாக்கர் மாரின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்க எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ்ல ஒரு 1000 ஷேர் வந்து வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ அந்த 1000 ஷேரும் இந்த டிமேட் அக்கவுண்ட்ல தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? டிஜிட்டலா வந்து உங்களுக்கு ஒரு பாண்ட் மாரி இதுல வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிமேட் அக்கவுண்ட். இந்த ட்ரேடிங் அக்கவுண்ட் அப்படின்னா என்னன்னா, ஸோ பை அண்ட் செல். நீங்க ஒரு கம்பெனிய வாங்குறது, பை பண்றீங்கல்ல. ஸோ பை பண்றது, அப்புறம் செல் பண்றது இது 2மே இந்த ட்ரேடிங் அக்கவுண்ட்ல நடக்கும். ஸோ இந்த இந்த ட்ரேடிங் அக்கவுண்ட் இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பெனிய வந்து பை பண்றீங்கன்னா, அது ட்ரேடிங் அக்கவுண்ட்ல தான் பை பண்ணுவீங்க. ஸோ பை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ் வந்து உங்களோட ட்ரேடிங் அக்கவுண்ட்ல தான் இருக்கும். 2 டேஸ்க்கு அப்புறம் இது வந்து அப்படியே போய் உங்களோட டிமேட் அக்கவுண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிடும். லாக்கர் ஓகேவா? ஸோ அப்புறம் திரும்ப நீங்க செல் பண்ணணும்னு நினைக்கிறப்போ, உங்க டிமேட் அக்கவுண்ட்ல இருந்து வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட்க்கு வந்து தான் செல் ஆகும். ஸோ இப்ப புரிஞ்சதா? இது ஜஸ்ட் இதோட பர்ப்பஸ் வந்து ஜஸ்ட் உங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது. ஓகேவா? ஏன்னா வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடந்துறக்கூடாது இல்லையா? அதனால இதுல வந்து டிஜிட்டலா வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். ஸோ நீங்க வாங்குறது எல்லாமே டிமேட் அக்கவுண்ட்க்கு போகும். ஸோ நீங்க விக்கணும் அப்படின்னா டிமேட் அக்கவுண்ட்ல இருந்து ட்ரேடிங் அக்கவுண்ட்க்கு வந்து செல் ஆகும். ஸோ இந்த 2 அக்கவுண்டுமே வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். நீங்க புரோக்கர் கிட்ட ஓப்பன் பண்றப்போ இந்த 2 அக்கவுண்டுமே வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி குடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அது போக நீங்க அந்த புரோக்கர வந்து எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 ஸ்டெப் சொல்றேன். அந்த 4 ஸ்டெப்ப வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியர்பை பிரான்ச்சஸ் ஏதாச்சும் இருக்கான்றது பாருங்க. இப்ப எப்படி நம்ம பேங்க்னா எஸ்பிஐ பேங்க் நம்ம ஊர்ல இருக்கு. இல்ல ஹெச்டிஎஃப்சி பக்கத்துல இருக்கு. அதுல நம்ம அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா, ஈஸியா வந்து நம்ம போய்க்கலாம் பேங்க்குக்கு. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னாலும் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணுது இல்லையா? ஸோ அதே மாரி தான் உங்களுக்கு புரோக்கர்ஸும் வந்து பிரான்ச்சஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நியர்பை பிரான்ச் ஏதாச்சும் இருக்கான்றத பாருங்க.
ஸோ அது இருந்ததுன்னா பெட்டர். அப்படி இல்ல அப்படின்னாலும், அவங்க கிட்ட கஸ்டமர் சப்போர்ட் இருக்கான்னு பாருங்க. ஏதாவது ஒரு விஷயம்னா நான் எமர்ஜென்சின்னா கால் பண்ணி பேச முடியுமா? ஓகேவா? ஸோ அந்த மாரி ஒரு கஸ்டமர் சப்போர்ட் இருக்கா? அப்படின்ற இந்த 2 விஷயத்தையும் ஃபர்ஸ்ட்டு பாருங்க. 3வதா வந்து அவங்க எல்லா இதுலயும் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. அவங்க வெப்சைட் போனாலே எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஸோ செபி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா? என்எஸ்சில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா? பிஎஸ்சில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா? ஸோ அப்படின்றத அடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா சார்ஜஸ். ஸோ ஒரு புரோக்கரும் வந்து சார்ஜஸ் ஏன்னா அவங்க ஆப்ப வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அவங்க மூலியமா தான் நம்ம வந்து ஷேர்ஸ வாங்குறோம், விக்கிறோம். அதுக்கான சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த சார்ஜஸ் வந்து என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு புரோக்கர பொறுத்து மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க இந்த டீமேட் அக்கவுண்ட், ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட். ஸோ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் அக்கவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த பேங்க் அக்கவுண்ட் நீங்க குடுக்குறீங்களோ, அந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து தான் ஃபண்ட உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்க்கு கொண்டு வர முடியும். ஓகேவா? அது மூலியமா தான் நீங்க ஷேர்ஸ் வாங்க முடியும். இன்கேஸ் நீங்க ஷேர்ஸ் வித்து ப்ராஃபிட் எடுத்தாலும், அது இந்த பேங்க் அக்கவுண்ட்க்கு தான் உங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க குடுக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளியரா வச்சுக்கோங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்ட்ல லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவா இருக்கணும். ஓகேவா? ஸோ இது 2வது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ. ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பேங்க் குடுக்குறீங்களோ, அந்த பேங்கோட ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதெல்லாம் இருந்ததுனாலே நீங்க ஒரு புரோக்கர் கிட்ட டீமேட் அக்கவுண்ட், ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோல வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இனி போக போக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து நம்ம டெக்னிக்கலா வந்து போவோம். இப்போ வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஓவராலா வந்து ஒரு வியூ தான். ஷேர் மார்க்கெட்னா என்ன? ஸோ இது எப்படி லிஸ்ட் பண்றாங்க? எக்ஸ்சேஞ்சஸ்னா யாரு? புரோக்கர்னா யாரு? ஸோ புரோக்கர் கிட்ட நம்ம டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா என்ன பண்ணணும்? ஸோ டீமேட் அக்கவுண்ட்னா என்ன? ட்ரேடிங் அக்கவுண்ட் என்ன? அப்படின்ற ஒரு ஓவர்வியூ வந்து இந்த ஒரு வீடியோல வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். இல்ல ஸோ மத்தபடி வேற ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா, எனக்கு இந்த வீடியோ கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அத அடுத்த வீடியோல நம்ம கிளியர் பண்ணலாம். பாய் கைஸ்.